டிஜிட்டல் டிமென்ஷியா அப்படிங்கிற ஒரு பேரே வந்து இப்போ சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து கூகுள் தான் நமக்கு ஞாபகம் வச்சுருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எதையுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத கவலைப்படக்கூடிய எண்ணங்களையே நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களால் நம்ம ஞாபகத்திறனே குறைஞ்சு டிஜிட்டல் டிமென்ஷியாங்கிற ஒரு கண்டிஷனே வந்து வந்துடுது. இதெல்லாமே இந்த சமீபத்திய ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. ஸோ தொடர்ந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பிரெயினில் நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. அதுலேயும் முக்கியமாக குழந்தைகளுக்கு இது பாதிப்பை அதிகமாக வந்து கொடுக்குது. அதனால் ஃபோனை அடிக்கடி யூஸ் பண்ணுறத நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெகுலராக நைட்டில் ஒரு 9 மணிக்கு மேலே நான் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நைட்டில் தூங்க போகிற ரூம்லேருந்து நம்ம வேறு ரூமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்னொன்று நைட்டு தூங்கும்போதும் அந்த ஃபோன் நமக்கு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய கதிரியக்கம் அப்படிங்கிறது நம்ம மூளைகளில் பாதிப்பை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான இன்னும் புதிய புதிய ஆய்வறிக்கைகள்லாம் வந்து சொல்லுது. ஸோ அதனால் நைட்டில் ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.